கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி. வருகின்ற பிப்ரவரி மாதம் ஷீரடியில் 2 அற்புதமான நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றது. அந்த 2 நிகழ்வுகள் என்னென்ன நடைபெற இருக்கின்றது, என்று நடைபெற இருக்கின்றது, அது எல்லாத்தையும் தான் அந்த நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். 2 நிகழ்வுகள் சொன்னேன். அதில் முதல் நிகழ்வை பற்றி நான் சொல்கிறேன். முதல் நிகழ்வு பரிக்கிரமா. முதல்ல இந்த பரிக்கிரமான்னு என்ன, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம அத்தியாயம் 1 படிச்சிருக்கோம். ஷீரடியில் சாய்நாதர் கோதுமையை அரைத்து அந்த எல்லையிலே தூவினார் இல்லைங்களா? அந்த எல்லையிலே அப்படியே ஒரு ரோடு ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ரோட்டில் நடப்பதற்கு பேர் தான் பரிக்கிரமா. கரெக்டாக சொன்னோம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா சாய் கிரிவலம் அப்படி தான் சொல்லணும். அதை ஏன்னா எப்படி திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்கிறோமோ, எப்படி பழனி மலையில் கிரிவலம் செல்கிறோமோ, அதே போல் ஷீரடியில் இருக்கின்ற கிரிவலம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பரிக்கிரமா. அந்த பரிக்கிரமா ரோடுனே பேர் அதுக்கு. கண்டோப மந்திரில் ஆரம்பித்து 14 கிலோமீட்டர் பயணப்பட்டு, அற்புதமான புனித பயணம். அப்படி ஃபுல்லாக பயணப்பட்டு மீண்டும் கண்டோப மந்திரை அடைவதற்கு 14 கிலோமீட்டர் ஆகுது. இந்த 14 கிலோமீட்டர் நடைப்பயணத்திற்கு பேர் தான் பரிக்கிரமா பயணம் என்று பெயர். இது வருடத்திற்கு ஒரு முறை அங்கே பிரமாதமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அந்த நிகழ்வு என்று வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 13/2/2026 வெள்ளிக்கிழமை அன்று அற்புதமாக அந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்வில் நாம் எல்லோரும் பங்கேற்கலாம். யாரெல்லாம் முடியுமோ எல்லோரும் பங்கேற்கலாம். இல்லை நம்மளால் பங்கேற்க முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா சாய் மகிமா ஒரு அற்புதமான விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த பரிக்கிரமா பாதையில் சாய் மகிமா ஒரு அற்புதமாக அன்னதானத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் அந்த பயணத்தை மேற்கொள்வார்கள். காலை 5:30 மணிக்கு கண்டோப மந்திரில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த புனித பயணம் மாலை வரை தொடரும். அப்படி லட்சக்கணக்கான பக்தர்கள், வெளிநாட்டிலிருந்துலாம் பக்தர்கள் வருவார்கள். அப்படி வருகின்ற அத்துணை பேருக்கும் வாட்டர் பாட்டில் கொடுக்கறதுக்கு, அப்புறமா நல்ல ஹெல்த் ட்ரிங்க் கொடுக்கறதுக்கு, நல்ல அற்புதமான அன்னதானம் கொடுப்பதற்கு சாய் மகிமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த நிகழ்வில் பங்கேற்றோம்னா நமக்கு சாய்நாதரின் ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும். நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வருகின்ற 13/2/2026 பரிக்கிரமா அன்றைக்கி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாபா இருந்த காலத்தில் அந்த கோதுமை அரைத்து எல்லையில் தூவினார் பாருங்கள், அந்த இடம்தான், அந்த எல்லை பகுதி தான் இப்போ ரோடாக ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் 14 கிலோமீட்டருக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் நடந்து போகும்போது என்ன ஐதீகம்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடல் ரீதியான பிரச்சனைகளும் மனம் ரீதியான பிரச்சனைகளும் நம்மை விட்டு அகலும் என்பது ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். அது சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்ன்ற நம்பிக்கை பலமாக பக்தர்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அந்த அற்புதமான பயணத்தை மேற்கொள்ளும் அத்துணை பேருக்கும் அன்னதானம் கொடுப்பதற்கு சாய் மகிமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த அன்னதானத்தில் பங்கேற்று சாய்நாதரின் அருளாசிகளை பெற்றுக்கொள்ளலாம். 2வது நிகழ்வு அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அற்புதமான நாள் மகா சிவராத்திரி. இந்த வருடம் என்றைக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 15/2/2026 அன்று அந்த மகா சிவராத்திரி வருகின்றது. அந்த மகா சிவராத்திரி நன்னாளில் கோபர்காவனில் இருக்கக்கூடிய அந்த சுக்கராச்சாரியார் ஆலயத்தில் சிவபார்வதி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சாய் மகிமா. இந்த சிவபார்வதி திருமணத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணமாகாத பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அத்துணை பேரும் இதில் சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்து கொண்டால் அவர்களுக்கு திருமண யோகத்தை பெற்றுத்தரும் அற்புதமான விஷயம் சிவபார்வதி கல்யாணம். அதனால் அந்த நிகழ்விலும் நீங்கள் பங்கேற்கலாம். அதையும் சாய் மகிமா தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சாய் மகிமா கூடுதலாக இன்னொரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரவு அந்த 4 கால பூஜைகள் நடக்கும் இல்லைங்களா, அதில் 2ஆம் கால பூஜையை ஏற்று அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நிகழ்விலும் நாம் பங்கேற்று சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நான் உங்களுக்கு அந்த 2 விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன். 13/2/2026 பரிக்கிரமா வெள்ளிக்கிழமை அன்று பரிக்கிரமா ஷீரடியில் பிரமாதமாக திருவிழாவாக செலிப்ரேட் பண்ணப்படுகிறது. 14 கிலோமீட்டர் பயணத்தில் அன்னதானத்துக்கு சாய் மகிமா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த அன்னதானத்தில் நாம் பங்கேற்க வேண்டும். 15/2/2026 கோபர்காவனில் உள்ள சுக்கராச்சாரியார் ஆலயத்தில் அற்புதமாக சிவபார்வதி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதோடு கூட 2ஆம் கால பூஜைக்கும் அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம் எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த 2 நிகழ்விலும் பங்கேற்று சிவபெருமானின் ஆசீர்வாதத்தையும் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.